வணக்கம். பைட்டம் உருண்டை நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து செய்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். 1 கிலோ பாசிப்பயிறு எடுத்திருக்கிறேன். இதை நல்லா கழுவி நன்றாக காய விட்ட பிறகு கருகி போகாதவாறு வறுத்தெடுக்க வேணும். பைட்டம் உருண்டைக்கு தோலோடு இருக்கிற பாசிப்பயிரை வறுத்து பைட்டம் உருண்டை செய்தோம்னா அந்த பைட்டம் உருண்டை நல்லா வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதோட அந்த தோல்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கடையில் பாசிப்பயிர் தோல் நீக்கி வறுத்தபடி விற்குது. அந்த பாசிப்பயிர்லையும் பைட்டம் உருண்டை செய்கிறவங்க, ஆனால் அது அவ்வளோ ருசியாக இருக்காது. இவ்வாறு உடனே வறுத்து பைட்டம் உருண்டை செய்தோம்னா நல்லா இருக்கும். ஆனால் நிறைய நேரம் எடுக்கும். நேரம் எடுத்தாலும் பைட்டம் உருண்டை சுவையாக இருக்கும். இவ்வாறு நன்றாக வறுபட்ட பிறகு வேறொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். இதோட 2 தேக்கரண்டி மிளகு, 2 மேசைக்கரண்டி சின்ன சீரகம், 25 ஏலக்காய் சேர்த்து ஏலக்காயும் கருகி போகாதவாறு இவ்வாறு வறுத்தெடுக்க வேணும். மிளகு சீரகம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்க்கலாம். இந்த 2மே சேர்க்காமலும் பைட்டம் உருண்டை செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். பைட்டம் உருண்டை செய்கிறதுக்கு தேங்காய்ப்பூ தேவை. அதுக்கு நான் காய்ந்த தேங்காய்ப்பூ 500 கிராம் சேர்த்து அதை பொன்னிறமாக வறுத்தெடுத்திருக்கிறேன். காய்ந்த தேங்காய்ப்பூவை விட உடனே துருவி வறுத்து செய்கிற பைட்டம் உருண்டை அது இன்னும் நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். அவ்வாறு உடனே நீங்கள் தேங்காய் துருவி பைட்டம் உருண்டை செய்ய போகிறீங்களாண்டா 2 தேங்காயை துருவி இவ்வாறு பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும். இவ்வாறு பொன்னிறமாக வந்த பிறகு தேங்காய்ப்பூவையும் வேறொரு பாத்திரத்தில் சேர்த்து ஆற விட்டுருக்கிறேன். இப்போ இதில் ஆறிருக்கிற எல்லா பொருட்களையும் பட்டா அரைத்தெடுக்க வேணும். மிளகு சீரகம் ஏலக்காய் இது எல்லாமே இந்த பாசி பயிரோடையே சேர்த்து அரைத்தெடுத்திருக்கிறேன். தேங்காய்ப்பூவையும் பட்டா அரைத்து பயிற்று மாவோட சேர்த்துருக்கிறேன். இதோட 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்து நன்றாக கலந்த பிறகு இதோட 1 கப் சிவப்பு வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்கிறேன். அரிசி மாவையும் சேர்த்து நன்றாக கலந்தெடுக்க வேணும். பைட்டம் உருண்டை செய்கிறதுக்கு சீனி பானி தேவை. அதுக்கு நான் சர்க்கரையில் தான் இன்றைக்கு பானி காய்ச்சி செய்திருக்கிறேன். 1 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கிறேன். இதோட 1 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக பானி காய்ச்சி எடுக்க வேணும். இந்த சர்க்கரையில் மண் தூசுகள் எதுவும் இல்லை, தூய்மையாக இருக்கிறபடினால நான் வடிக்காமல் அதை அப்படியே சேர்த்துருக்கிறேன். சில சர்க்கரையெல்லாம் மண் தூசுகள் இருக்கும். அப்படியான சர்க்கரை என்றால் வடித்தெடுக்க வேணும். இந்த சர்க்கரை பானியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இவ்வாறு கலந்தெடுத்திருக்கிறேன். பானி காய்ச்சும் போது நான் 1 கப் தண்ணி சேர்த்துருந்தேன். இந்த 1 கப் தண்ணி எனக்கு பைட்டம் உருண்டை உருட்டி எடுக்கிறதுக்கு போதுமான அளவாக இருந்தது. சில நேரங்களில் தண்ணி காணாமல் வந்துட்டேன்டா சுடுதண்ணி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நீங்கள் இவ்வாறு கலந்தெடுக்கலாம். பைட்டம் உருண்டைக்கு பானி காய்ச்சும் இவ்வாறு செய்யலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சர்க்கரையை நல்லா தூளாக்கிட்டு பைட்டம் மாவோட கலந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா இடித்து அதுக்கு பிறகு உருண்டை பிடிச்சி பைட்டம் உருண்டை செய்யலாம். பைட்டம் உருண்டைக்கு இனிப்பு நான் 1 கிலோ சர்க்கரை சேர்த்துருந்தேன்னா எனக்கு போதுமான அளவாக இருந்தது. கொஞ்சம் இனிப்பு நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற நீங்களண்டா 1 கிலோ சர்க்கரையோட கூடுதலாக இன்னும் 250 கிராம் சர்க்கரை சேர்க்கலாம். நான் காய்ச்சின பானி முழுவதையுமே நான் சேர்த்துட்டேன். சரியான பதத்துக்கு இப்போ வந்துட்டுது. சின்ன தேசிக்க அளவு உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பின அளவுக்கு நீங்கள் உருண்டைகளாக பிடிச்செடுக்கலாம். பைட்டம் உருண்டை பிடிக்கும் போது நல்லா அழுத்தி இறுக்கமாக பிடிச்செடுக்க வேணும். பைட்டம் உருண்டைகளெல்லாம் தோய்த்தெடுக்கிறதுக்கு தோய்ப்பான் செய்தெடுக்கணும். அதுக்கு 1 கப் அவித்த கோதுமை மா, 1/2 கப் வறுத்த சிவப்பு அரிசி மா, 1/2 கப் அவிக்காத கோதுமை மா, 1 தேக்கரண்டி மஞ்சள் தூள், 1/2 தேக்கரண்டி உப்பு, 2 கப் தண்ணீர் சேர்த்து நன்றாக கரைத்தெடுக்க வேணும். இந்த கலவை ஆக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு கரைத்தெடுக்க வேணும். இவ்வாறு கரைத்தெடுத்த பிறகு எல்லா பைட்டம் உருண்டையும் பொரித்தெடுக்க வேணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். அடுப்பை மிதமான சூட்டில் விட்டு பொரிய விட வேணும். இந்த உருண்டைகள் எல்லாம் இந்த மாவில் தோய்த்து இவ்வாறு நன்றாக பொரித்தெடுக்க வேணும். இந்த பைட்டம் உருண்டை என்ற மேல் பகுதிக்கு நான் சேர்த்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து
பொரித்தெடுத்தீங்களா அந்த மேல் பகுதி நல்ல சுவையாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த பைத்தம் உருண்டை நீங்கள் நீண்ட நாளைக்கு வச்சு சாப்பிடலாம், பழுதாகாமல் இருக்கும். நல்ல சுவையான பைத்தம் உருண்டை தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.